Hello students, good morning. நம்ம first midterm முடிச்சு next class start பண்ண போறோம். First எடுத்திருக்க சப்ஜெக்ட் என்னன்னா சயின்ஸ். ஓகே, சயின்ஸ் எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட் அப்படிதானப்பா? ஏன்னா அடுத்து ஒரு திங்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆழ்ந்து உள்ள போக ஆரம்பிச்சிரும். அதுதான் சயின்ஸ். ஓகேவா? ஓகே, சயின்ஸ்ல வந்து லாஸ்ட் லெசன் வரை என்ன நடத்திருந்தேன் அப்படின்னா அடாப்டேஷன் அப்படிங்கிற ஒன்று நடத்திது. அடாப்டேஷன்னா என்ன சொன்னேன் மிஸ்? ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு அந்த இடத்துல இருக்கிறது அடாப்டேஷன் சொன்னேன். ஓகே, அடாப்டேஷனில் பிளான்ஸ் படித்தோம் அப்படிதானப்பா? பிளான்ஸ் வந்துட்டு தண்ணியில் எப்படி இருக்கும், தரையில் எப்படி இருக்கும், எப்படி காற்று எடுத்துக்கும், எப்படி சாப்பாடு அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும், அதுக்கான என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அதோட பாடியில் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனிமல்ஸ் எப்படி அந்த மாதிரி அடாப்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, போலார் ரீஜியன்லாம் பார்த்துட்டிங்கன்னா பென்குயின், எல்லாத்துக்கும் பென்குயின் தெரியும் அப்படிதானப்பா? பார்க்கவே அழகாக பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். அந்த பென்குயின் நம்ம ஊரில் இருக்கா? கிடையாது. யாராவது பென்குயின்ல நேராக பார்த்துருக்கீங்களா? கிடையாது அப்படிதானப்பா? ஏன் அப்படின்னா அதெல்லாம் போலார் ரீஜியன்ல இருக்கக்கூடியது. அதுக்கு ஜில்லுன்னு இருக்கணும், அந்த மாதிரி இடத்துல தான் அது இருக்கும். ஓகேவா? ஓகே, கேமல் வந்துட்டு நம்ம சர்க்கஸ் பீப்புள்லாம் வச்சிருப்பாங்க, பார்த்துருப்போம். ஆனால் கேமல் வந்துட்டு ஆடு மாடு மாதிரி நம்ம கூட இருக்குமாப்பா? கிடையாது அப்படிதானே? எங்கே தான் இருக்கும்? டெசர்ட்ல தான் இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது எப்படி மாறிக்குது, அதுக்கு என்னென்ன அடாப்டேஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, we start the lesson. Take the page number 122. Adaptations with animals. We have learned that plants live in different types of surroundings and they have special features which them to help to grow the particular surroundings. In the same way, we see different kinds of animals living in different surroundings. ஓகே, என்ன சொல்றாங்க அப்படின்னா பிளான்ஸோட அடாப்டேஷன்ஸ் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். நம்ம சரௌண்டிங்ஸ்ல நிறைய பிளான்ஸும் இருக்கு, அதை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி அனிமல்ஸும் டிஃப்ரெண்ட் சரௌண்டிங்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, தேர்ட் லைன்ல லாஸ்ட் வேர்ட் பாருங்க. சம் அனிமல்ஸ் லிவ் ஆன் லேண்ட், சம் இன் வாட்டர் அண்ட் சம் இன் ட்ரீஸ். என்ன சொல்றாங்க? சில அனிமல்ஸ் லேண்ட்ல இருக்கும், சிலது வாட்டர்ல இருக்கும், சிலது ட்ரீஸ்லயே தான் இருக்கும். Then some animals live in very hot places like deserts, while some others live in very cold places like polar regions and on mountains. என்ன சொல்றாங்க? சில அனிமல்ஸ் சில ஹாட் ரீஜன் டெசர்ட்ல தான் இருக்கும், சிலது கோல்ட் ரீஜனா இருக்க போலார் ரீஜியன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் மவுண்டன்ல இருக்கும். Their body structure is adapted. Adaptedனா என்ன சொன்னேன்? suited, அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். To live in such extreme conditions, அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல வாழ்றதுக்கு அது பாடியிலேயே சில அடாப்டேஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. பேஜ் நம்பர் 122ல டெசர்ட்ல ஒரு கேமல் நின்று இருக்கு. தென் மவுண்டைன் சரௌண்டிங்ஸ்ல வந்துட்டு ஜிராஃபி, எலஃபண்ட், ஜீப்ரா, கவ், டீர், ஈகிள், ஃபிஷ், அந்த பக்கம் டாட்டாயஸ் இதெல்லாம் இருக்கு அப்படிதானப்பா? அது பக்கத்துலேயே பாருங்க ஒரு ஐஸ் ரீஜியன் போட்டிருக்காங்க, போலார் ரீஜியன். அதுதான் அங்க என்ன இருக்கு? பென்குயின், போலார் பீர்லாம் இருக்கு. இப்போ இந்த ஜிராஃபி கொண்டு போய் நம்ம போலார் ரீஜியன்ல விட்டா இருக்குமாப்பா? இருக்காது, செத்து போயிடும் அப்படிதானே? பென்குயினை தூக்கி டெசர்ட்ல விட்டா அதுவும் இருக்காது, செத்து போயிடும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்டேஷன்ஸ் வச்சுட்டு அந்த அனிமல்ஸ் எப்படி அங்கே லீவ் பண்ணுது, என்னென்ன அடாப்டேஷன் வச்சிருக்கு அப்படிங்கிறதான் லெசன்ல பார்க்க போறோம். லெட்ஸ் வி கோ டு த லெசன். பாருங்க, அடாப்டேஷன்ஸ் டு த சரௌண்டிங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? த அனிமல்ஸ் விச் லிவ் ஆன் லேண்ட் ஆர் கால் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ். லேண்ட்ல இருக்க அனிமல்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். டெரஸ்ட்ரியல் அப்படின்னா என்னன்னா தரை, சரியா? பூமி அப்படின்னு சொல்லி அர்த்தம். டெரஸ்ட்ரியல்னா என்னன்னா லேண்ட், நிலம். கரெக்டான தமிழ் வேர்டு வந்துட்டு நிலம், நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். They have lungs to breathe and the nervous system is well developed.
பிரீத் பண்றதுக்கு என்ன இருக்குமா? அனிமல்ஸ்க்கு லங்ஸ் இருக்கும். நர்வஸ் சிஸ்டம் வெல் டெவலப்டா இருக்கும். யூஸ்வலி தே ஹாவ் லிம்ஸ் டு வாக் ஆர் ரன். இது வந்து லிம்ஸ் யூஸ் பண்ணும். லிம்ஸ்னா என்னன்னா கை கால்களை தான் லிம்ஸ்ன்னு சொல்லுவோம். வாக் பண்றதுக்கும் ரன் பண்றதுக்கும் லிம்ஸை தான் யூஸ் பண்ணும். Some animals like snake are limbless but have scales which helps them to crawl. அதுக்கு என்ன இருக்கும்? ஸ்கேல்ஸ் இருக்கும். இதுக்குள்ள கை கால் இருக்கா? ஸ்னேக்லாம் எங்கேயா கை கால் இருந்து பார்த்துக்குமாப்பா? கிடையாது. அது என்ன செய்யும்? அது உடம்புல ஸ்கேல்ஸ் இருக்கும். அதை வச்சு அது ஊர்ந்து போகும்னு சொல்றாங்க. ஓகே, சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. லிசர்டுன்னு கொடுத்துருக்காங்களாப்பா? பல்லி மாதிரி இருக்கா? அதுக்கு பாருங்களேன், கால் இருக்கு அப்படிதானே? இதுதான் என்ன சொல்லுவோம்னா லிம்புன்னு சொல்லுவோம். இது ஓடுறதுக்கும் நடக்கிறதுக்கும் யூஸ் பண்ணும். ஆனா ஸ்னேக்கு அந்த மாதிரி இருக்கா? கிடையாது. இல்லப்பா. ஸோ இது என்ன பண்ணும்? ஸ்க்ரால் பண்ணி போகும். கவ் ஹார்ஸுக்குலாம் கால் இருக்கு, நடந்து போகும். ஓகே, நம்ம யாருப்பா? நம்மளோட டெரஸ்ட்ரியல் அனிமல் தான். நம்ம எதெல்லாம் பிரீத் பண்றோம்? லங்ஸை வச்சுதான் பிரீத் பண்றோம். நம்ம எல்லாத்துக்கும் எப்படி இருக்கு? வெல் டெவலப்டு நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. நம்மளால திங்க் பண்ண முடியும். ஓகே, அதுல டெரஸ்ட்ரியல் அனிமல்ல எக்ஸ்ட்ரீம் கேஸ் இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா கேமல். பேஜ் நம்பர் 123 பாருங்க. The animal which live in hot regions like desert have very thick skin and less hair. ஓகே, இதுல என்ன இருக்குமா? டெசர்ட்ல இருக்க அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் திக் ஸ்கின்னா இருக்கும், லெஸ் ஹேரா இருக்கும். எதுக்காக? ஸ்கின் வந்து ரொம்ப திக்கா இருக்குமா, ஹேர் கம்மியா இருக்குமா பாடியில. எதுக்காக அப்படின்னா they do not sweat much. முடி நிறைய இருந்ததுன்னா சீக்கிரமா வேர்த்துரும். வேர்க்கும்போது டெசர்ட்ல என்ன? வாட்டர் லாஸ் ஆயிரும். ஓகேவா? அந்த வாட்டர் லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப திக்கா இருக்கு. they do not sweat much and thereby prevent loss of water from the body. பாடியில இருந்து வாட்டர் லாஸ் ஆகக்கூடாது அப்படிதானப்பா? ஏன்னா டெசர்ட்ல தண்ணி எங்க இருக்குமேன்னு தெரியாது. ஸோ இருக்கிற தண்ணியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கறக்காக திக் ஸ்கின் லெஸ் ஹேர் இருக்கு. The camel is well adapted to live in desert. Okay, டெசர்ட்ல வாழ்ற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அனிமல் என்னது? கேமல். Okay, then பாருங்க, animals which live in very hot region பார்த்தோம். என்னது அது? கேமல். ஓகே, தென் animals which live in very cold regions. Okay, cold regions குளிரான இடம். அப்ப இங்க எப்படி இருக்கணும்? திக் growth of hair இருக்கணும். ஏன்னா நம்ம குளிர் அடிச்ச உடனே என்னப்பா எடுத்து செய்வோம்? கம்பளி எடுத்து முடிக்கும்ல. அந்த கம்பளி எங்க இருந்து நம்மளுக்கு கிடைக்குது? உள்ள இருந்து கிடைக்குதுல்ல. அப்போ இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா திக் growth of hair இருக்கும். அந்த ஹேர் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்பளி மாதிரி நல்லா புசு புசுன்னு இருக்கும். நம்ம பப்பி நாயெல்லாம் பார்த்தோன்னா எப்படி புசு புசுன்னு இருக்கும்பா, அதை விட இன்னும் புசு புசுன்னு இருக்குமா ஆன் தேர் பாடிஸ். அந்த அளவுக்கு ஹேர் இருக்கும் அதோட உடம்புல. அண்டர் தேர் ஸ்கின் they have thick layer of fat which keeps their body warm. என்ன சொல்றாங்க? அதோட ஸ்கின்னுக்கு கீழே ஒரு திக் லேயர் ஆஃப் ஃபேட் இருக்குமா, கொழுப்பு இருக்குமா. எதுக்கு அப்படின்னா வெளியே இருக்க அந்த குளிர் உள்ள அது உடம்புக்குள்ள தெரியாம இருக்கிறதுக்காக பாடியை நல்லா ஹீட்டா வச்சிருக்கணும் அப்படிங்கறதுக்காக இருக்குமா. The polar bear is an example of animals adapted to extreme cold climate. polar bear மிஸ் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அந்த போலார் பியர் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்ட் பிளேஸ்ல வாழ்றதுக்கு ஒரு நல்ல அடாப்டடான ஒரு அனிமல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க அக்வாட்டிக் அனிமல்ஸ். அக்வாட்டிக் அனிமல்ஸ் என்னன்னா, அக்வானா தண்ணிப்பா, தண்ணிக்குள்ள இருக்க அனிமல்ஸ். நம்ம எல்லாத்துக்கும் தண்ணிக்குள்ள இருக்க அனிமல்ஸ்ன்னு சொன்னா எது நினைப்பு வரும்? ஃபிஷ். வெரி குட், ஃபிஷ் தான் நினைப்பு வரும் அப்படிதானே? இப்போ ஃபிஷ்ஷை பத்தி மிஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபிஷ் எது மூலயமா பிரீத் பண்ணும்? கில்ஸ் மூலயமா பிரீத் பண்ணும். ஃபின்ஸை வச்சு ஸ்விம் பண்ணும் அப்படிலாம் மிஸ் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. அது போக வேற என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்கு, அதுக்கு என்னென்ன அடாப்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல பார்க்க போறோம். அக்வாட்டிக் அனிமல்ஸ் தட் லிவ் இன் வாட்டர் ஆர் கால்ட் அக்வாட்டிக் அனிமல்ஸ். வாட்டர்ல இருக்க அனிமல்ஸ், வாட்டர்ல வாழக்கூடிய அனிமல்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? அக்வாட்டிக் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபிஷஸ், ஸ்னேல், கிராப்ஸ் அண்ட் டர்ட்டில்ஸ் ஆர் அக்வாட்டிக் அனிமல்ஸ். என்ன சொல்றாங்க? ஃபிஷஸ் நம்மளுக்கு தெரியும். ஸ்னேல்ஸ்னா என்னன்னா நத்தைகள்ப்பா. கிராப்ஸ்னா நண்டு, டர்ட்டில்னா ஆமை. இதெல்லாம் அக்வாட்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபிஷஸ் கேன் ஸ்விம் இன் வாட்டர் யூசிங் தேர் ஃபின்ஸ். ஃபிஷ் எதை வச்சு ஸ்விம் பண்ணும்?
ஃபின்ஸை வச்சு ஸ்விம் பண்ணும். டர்ட்டில்ஸ் ஹாவ் paddle like limbs that help them to swim. ஓகே, டர்ட்டில் எதை வச்சு ஸ்விம் பண்ணும் அப்படின்னா அதோட லிம்ஸ்னா என்ன சொன்னேன், கால்கள்னு சொன்னேன்ல, கை கால்கள்னு. இதோட கால் எப்படி இருக்குமா, பேடில் மாதிரி இருக்குமா. இந்த போட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எதை வச்சு தள்ளிட்டு போவாங்க, ஒரு பேடில் வச்சு தள்ளிட்டு போவாங்க. குச்சி மாதிரி இருக்கும், கடைசியில் வந்துட்டு ஒரு தட்டையாக ஒரு இடம் இருக்கும், அதை வச்சு தள்ளிட்டு போவாங்க. ஓகேவாப்பா, அது மாதிரி இதோட லெக் இருக்கும், அதை வச்சு ஸ்விம் பண்ணும். ஓகே, டக்கு தண்ணிக்குள்ள நீந்துற பார்த்துருக்கோம்ல, டக்கோட காலை விரிச்சு பார்த்துருக்கீங்களா மிஸ் உங்களுக்கு டக்கோட ஃபுட்டோட ஃபோட்டோ ஷோ பண்ணியிருக்கேன் நான். அதோட கால் எப்படி இருக்குப்பா, காலுக்கு இடையில ஏதோ சவ்வு மாதிரி இருக்கா, அதான் வெப்டு ஃபுட். ஓகேவா, இதை வச்சு தான் டக் வந்து ஸ்விம் பண்ணும். டக்ஸ் ஆர் ஏபிள் டு ஸ்விம் வித் த ஹெல்ப் ஆஃப் தியர் வெப்டு ஃபீட்டை வச்சு ஸ்விம் பண்ணுது. ஃபிஷஸ் அண்ட் கிராப்ஸ் ஹாவ் gills which enable to them breathe in the oxygen present in the water. Fish gills வச்சு breathe பண்ணும் நம்மளுக்கு தெரியும். கிராப்ஸ் எப்படிதான் breathe பண்ணுமா, gills வச்சு தான் breathe பண்ணுமா. ஓகே, டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ்க்கு அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கும் என்னென்ன அடாப்டேஷன் இன்னைக்கு பார்த்தாச்சுப்பா. நாளைக்கு ஆம்ஃபிபியஸ் அனிமல்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.